என்ன தகவல்னா, லைவ பத்தி தான். நான் வந்து இப்ப வாட்ச் ஹவர் போடணும்னு சொல்லிட்டு லைவ் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். லைவ் போடும்போது எனக்கு ஒரு பேட் கமெண்ட் வந்தது. அந்த பேட் கமெண்ட் வந்தத வந்து நான் எதையோ ஒண்ணு பேசி அந்த பேட் கமெண்ட்ட தள்ளி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன், என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து காலையில நான் லைவ் போட்டத வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் கிட்ட சாயந்தரமா நான் சொன்னேன். இத மாரி பேட் கமெண்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அதுதான் தவறாயிடுச்சு. இப்ப நான் நேத்து அந்த லைவ் போடும்போது பேட் கமெண்ட் வந்தத காலையில போட்ட லைவ வந்து சாயந்தரமா நானு அ பே என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா? அத வந்து லைவ்ல சொன்னது காப்பீடு வந்துச்சு. இத தவறா பேசக்கூடாது அப்படின்ட்டு. நான் வந்து சரி அவங்களே லைவ்ல தவறா தானே போடுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்கன்னு நெனச்சுட்டு, நான் என்ன செஞ்சுட்டேன், லைவ்ல இத சொல்லலாம் போலக்குன்னு நெனச்சுட்டு, என் ஃப்ரெண்டு கிட்ட நைட்டு லைவ் வரும்போது சொல்லிட்டேன். இப்ப அது வந்து பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானு ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்ன ஒரு சேனல் ஆரம்பிச்சேன். அது அது நல்லா ரன் ஆயின்னு தான் இருந்தது. நம்ம பிரச்சனை ஒண்ணும் வரல. அது ரன் ஆனுச்சு. இப்ப அத நான் க்ளோஸ் பண்ணல. அதுவும் இருக்கு. இப்ப நியூ சேனல் ஆரம்பிச்சு இத மாரி ஆயிடுச்சு. அதனால தயவுசெய்து லைவ் போடும்போது தவறான வார்த்தையோ, தவறான இதோ பண்ணாதீங்க. அந்த அந்த லைவ் போடும்போது நம்மளுக்கு வந்து ஷார்ட்ஸ் ஒண்ணு குடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ஷார்ட்ஸ் குடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, கரெக்ட்டா அந்த வார்த்தைய நான் சொன்ன வார்த்தைய யூடியூப் வந்து கட் பண்ணி தான் போட்டுச்சு. நான் நல்லா கவனிச்சேன். 2 தடவ, 3 தடவ அந்த ஷார்ட்ஸ பார்த்தேன். நான் பார்க்கும்போது, நான் அந்த தவறான வார்த்தை இப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வார்த்தைய வந்து யூடியூப்ல ஷார்ட்ஸ்ல போடும்போது கட் பண்ணி போட்டுச்சு. என்னடா இது இந்த வார்த்தைய கட் பண்ணி போடுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் பார்த்தத கண்டுபிடிச்சுட்டேன். அப்ப இத போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தயவுசெய்து லைவ் போடும்போது தவறான வார்த்தையோ, தவறான பேச்சோ எதுவுமே சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்சத தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதனால இப்ப எனக்கு அந்த எப்படி சொல்றது? நேத்து ஃபுல்லா நானு நைட்டு போட்டது ஃபுல்லுமே நான் டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சத நான் டெலீட் பண்ணிட்டேன். அ லைவ் போடும்போது தயவுசெய்து அவங்க தப்பான கமெண்ட் பண்ணாலும், நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லும்போது அந்த வார்த்தைய நம்ம சொல்லக்கூடாது போலது. அது எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் அத சொல்லிட்டேன். அந்த வார்த்தை த தப்பான வார்த்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு லைவ் வந்து நான் போட்டது வந்து 1 மணி நேரம் போட்டேன். 1 மணி நேரம் போட்டதில, எனக்கு வந்து ஷார்ட்ஸில வந்து 15 நிமிஷம் குடுத்துருக்காங்க. அந்த 15 நிமிஷம் குடுத்தத, அந்த பேசிக்கிட்டே வரும்போது, அந்த தவறான வார்த்தைன்னா ரொம்ப தவறான வார்த்தை இல்ல. அந்த வார்த்தைய பேசும்போது எனக்கு லைவ் ஷார்ட்ஸில அத கட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால போடும்போது நீங்க கவனமா போடுங்க தயவுசெய்து. எனக்கு தெரிஞ்சத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். லைவ்ல போடும்போது காப்பிரைட் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நேத்து. ஓகே பாய். நான் நெக்ஸ்ட்டு லைவ்ல வீடியோ